நீங்க மொட்டை அடிச்ச உடனே 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய்ல மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு சந்தனம் தேய்க்காம இதை தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆக்சுவலி சூடு பண்ணி தேய்க்கணும் இல்ல காய்ச்ச வந்துடும் வெது வெதுப்பா தேய்க்கணும் அண்ட் வந்து அது ஃபேஸ்ல வடியக்கூடாது. இந்த கத்தி எல்லாம் பிளேட் எல்லாம் பட்டுருக்குல அதெல்லாம் நம்ம டிடி கூட போடாம விட்டுருவோம். ஒருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ண பிளேட் இன்னொருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப கான்சியஸா இருப்போம். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோன்னே அது ஒரு ஆன்டிசெப்டிக். ரெண்டாவது முடி அது மாதிரி அடர்த்தியா வரவே வராது, சூப்பரா வளரும். நான் வந்து ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் ஃபேமிலி பேஷன்ஸ் ஃப்ரெண்ட், அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் முடி இப்படிதான் இருக்கும், அவ்வளவு திக்கா இருக்கும். நான் அப்ப என்ன டிப்ஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயமா இதை வந்து அரைச்சிட்டு மொட்டை அடிச்சோன்னு இதுதான் தேய்ப்போம். எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி சுருள முடியா இருக்குல்ல கர்லி ஹேர், அது கண்டிப்பா சப்போர்ட். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இன்னும் அதுல 3 இன்கிரிடியன்ட் வேற வச்சு. ஆக்சுவலி இது வந்து பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் வந்து எனக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு ஆயுர்வேதத்திலயும் சொல்லுவாங்க முடி கருப்பா இருக்கிறதுக்கு உள்ளேயும் சாப்பிடணும் வெளியும் அப்ளை பண்ணணும். நான் இன்னைக்கு காலை நீங்க பாத்தீங்களா ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மிக்சியில அரைச்சிட்டு பழைய சாத தண்ணி மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு டம்ளர்ல வச்சாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அதை குடிச்சேன். சோ ஆனா எனக்கு முடி நரைச்சிருச்சு. பட் இது குடிக்க குடிக்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இயர்லியரா அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜெனட்டிக்கா வந்து எல்லாருக்குமே சீக்கிரம் நரைச்சிரும். ஃபேமிலில ரொம்ப நரமுடி இருக்குங்க, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்க மாமியாருக்கு 80 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 4-5 முடி தான் நரைச்சிருக்கு. எனக்கு அவங்களோட ட்ரிபிள் டைம்ஸ் நரைச்சிருக்கு. சோ நான் என்ன பண்ணேன்னா இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து தலையில அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கு மாட்டாது, முடி சில்கியா இருக்கு, ஃப்ரிஸி இல்லாம இருக்கு. நம்மளோட முடி வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு பளபளப்பு ஒரு கிளாமர் ஷைன் இருக்கும்ல, அது வந்து இப்போ நம்ம நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ் எல்லாம் போடும்போது அது போயிருது. தலைக்கு குளிச்ச தலைக்கு அப்புறம் இந்த பேக் வந்து ஆஃப்டர் பாத். இப்ப நேத்து நான் தலைக்கு குளிச்சிட்டேன், நாளைக்கு வந்து நான் பழைய தண்ணி எடுத்துட்டு இந்த இன்கிரீடியன்ஸ் அரைச்சு இதுல மிக்ஸ் பண்ணி லைட்டா வார்ம் பண்ணிட்டு தலையில தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அலசி எதையுமே கொஞ்சம் சூடு பண்ணி தேய்க்கணும், இல்ல சளி பிடிச்சிரும்ல. சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் எல்லாமே குளிர்ச்சிங்கிறப்ப எல்லாமே குளிர்ச்சி. நம்ம வந்துட்டு ஒழுங்கா நம்ம தலைய வந்துட்டு சூடு பண்ணாம தேய்ச்சிட்டோம்னா சைனஸ் வந்துடும், தலைவலி வந்துடும். லாங் டேர்ம் போடுறதுக்கு இது எல்லாமே லைட்டா வார்ம் பண்ணிட்டு தலையில அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல போய் வாஷ் பண்ணிடணும். அலசிட்டா அந்த சிக்கே இருக்காது, இதுவும் பொடுகு வராது. அண்ட் முடி வந்துட்டு வேர்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே திக்னஸ் டென்சிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு உதவும். இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பெரிய நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நம்மளுக்கு நிறைய நல்லாவே தெரியும். முடியில ஹேர் ஃபாலிகல்ஸ்ல மெலனின் பிக்மெண்ட் நல்லா இது பண்றதுக்கு முடி வெள்ளையாகாம இருக்கு கருப்பா காலங்காலமா பண்ண டிப்ஸ் இந்த கருவேப்பிலை. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிடவும் செய்யலாம். கருவேப்பிலை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தலையில வந்துட்டு இதுவும் ஃபங்கஸ் வளராம இருக்கிறதுக்கு, ஸ்பிளிட்டன்ஸ் வராம இருக்கு. அப்புறம் நம்ம இந்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரை வந்து என்ன பண்ணணும்னா வேர்ல இருந்து கீழே வரைக்கும் ஒரே திக்னஸ் ஹேர் மெயின்டைன் பண்றதுக்கு. என்னோட முடி வந்து ஒரே திக்னஸ் இருக்கும், தலை வந்து ஹெல்த்தியா இருக்கும், தலைக்கு ரத்த ஓட்டத்தை கூட்டும் முருங்கைக்கீரை.